கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் 50 இது மூணையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட் கேப் 50 இது மூணுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது மூணும் இல்லை ஸ்மால் கேப்பும் கூட எல்லாமே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் தான் இருக்குது. நிறையா ஸ்டாக்குகளும் பார்த்திங்கனாலும் இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ மூணுமே கிட்டத்தட்ட உடைக்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம் ஒன்று. இன்னொரு ஆப்ஷன் நமக்கு என்னென்னா, இதிலிருந்து உடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மூணுமே இதே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டரோட நெக்லைனோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது இந்த வாரத்துக்கு இதுக்கு முந்தின வாரம் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சரி, இது இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நிஃப்டி வந்து கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 21,300 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் இதுதான். ஒரு வேளை இதுக்கு மாறா இந்த சப்போர்ட்டில் இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் நெக்லைன்லேருந்து அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் இருந்துச்சுனாலும் இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போது அடுத்து பேங்க் நிஃப்டி மிட் கேப் 50, அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்டாக்ஸுகளை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 50% டவுனில் 50லேருந்து 60% கூட டவுனில் இருக்கிற ஒரு 4 ஸ்டாக்குகளை நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்குகளை நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். ஸோ எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அப்போது நம்ம இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம எப்போ வாங்கலான்றதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் அனாலிசிஸையும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்குகளாக இருக்கட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் உங்களோட அனாலிசிஸையும் நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே நான் பகிரப்படுறேன். ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதாவது நெக்லைன் பிரேக் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் க்ளோஸ் வந்து 2 வீக் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வீக்கும் இல்லை இந்த வீக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் என்ன, போன வாரத்தோட இந்த வாரம் இன்னும் அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயும் மறுபடியும் கீழே தான் ஃபால் ஆகுது. ஸோ அதை தான் இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதாவது பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி உடச்சி டவுனில் தான் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 44,877. ஸோ இல்லை அப்படின்னா இதோட விக்கு வரைக்கும் வரலாம். இன்னும் ஒரு 44,420 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கோல்டு பீஸ்னு வாங்கலாம். ஸோ கோல்டு வந்து அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே இந்த வீக்லியில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட என்ன கேட்டால் பெஸ்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை. ஸோ இந்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகுதான்னு பார்த்துட்டு, ஸோ நிஃப்டி வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே மாறிக்கிறலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிட் கேப் 50. ஸோ இந்த மிட் கேப் 50 பாருங்கள், நாலுமே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி
மிட் கேப் 50, ஸ்மால் கேப் 50 எல்லாமே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். ஸோ இதில் நிஃப்டி இன்னும் உடைக்கலை, பேங்க் நிஃப்டி உடச்சிருச்சு. மிட் கேப் 50 இன்னும் நெக்லைனில் தான் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது மிட் கேப் 50 வந்து உங்களுக்கு உடச்சிச்சு அப்படின்னா இன்னும் நெக்லைன் பிரேக் ஆகலை. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி உடச்சதுனால ஸோ நிஃப்டியும் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போ இந்த மிட் கேப் 50 வந்து உடச்சிச்சு அப்படின்னா அதோட டார்கெட் 10,386 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, உடைச்சா மட்டும்தான். ஓகே, நம்ம அப்படியே ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டாக்குக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு பீஸ். இந்த கோல்டு பீஸ் பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ போன வீக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து அப்சைடில் போகிறதுக்கு பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம இன்றைக்கி கோல்டு பீஸ் வந்து ஒரு பிகினர் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் கோல்டு பீஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். கோல்டு பீஸ், நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ்களையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போது நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து எஸ்எல் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கோங்க 65. இல்லை உங்களோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களால் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த கோல்டை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 ரூபா 50 பைசா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த டார்கெட் வந்து நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எங்கெங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கூட நீங்கள் கவனிச்சிக்கலாம். ஸோ கவனிச்சுக்கிட்டு நீங்களும் சார்ட்டில் ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் கோல்டை வந்து தொடர்ந்து அப்படியே பை பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்குக்குள்ளே போயிடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்னை பெட்ரோகெமிக்கல். சென்னை பெட்ரோகெமிக்கல் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ இது கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை வந்து 1127. 1127லேருந்து 556 இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் வீக்லி ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 474 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ப்ரீவியஸ் லோவில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அப்படி வரும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை இண்டிகேட் பண்ணுறோம். இந்த சப்போர்ட்டில் வந்து அகைன் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒன்று சர்வீஸ் போகலாம், அப்படி இல்லைனா பிரேக் அவுட் ஆகலாம். அப்படி பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் கேபிஐ க்ரீன் எனர்ஜி. ஸோ கேபிஐ க்ரீன் எனர்ஜி ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான், ஆனாலும் இந்த கேபிஐடி டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களோட அந்த கேபிஐடி டெக்னாலஜியும் இந்த கேபிஐ க்ரீனும் உங்களுக்கு டீமர்ஜர் ஆனது. இது ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு நல்ல நிர்வாகம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். பட் இப்போ 746 உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கீழே விழுந்திருக்கு. ஸோ 746 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 351. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எங்கே மறுபடியும் புல் பேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணதுக்கப்புறம் இது புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட்டும் புல்லிஷாக மாறட்டும், நிஃப்டியும் உங்களுக்கு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் ஆயில் இண்டியா. ஸோ ஆயில் இண்டியா ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 800 ரூபா, கிட்டத்தட்ட 780 அந்த ரேஞ்சில் இருக்கும். 782. ஸோ 782 கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் 424 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% உங்களுக்கு டவுன் சைடில் ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ இது வந்து இந்த நம்ம
ஃபர்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் லைனில் ஃபஸ்ட்டில் லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா 424 வந்து இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஒன்று இந்த ஸ்டாக் சைட்வேஸ் போகணும், அப்படி இல்லைன்னா இந்த 424 உடச்சி கீழே வரணும். இந்த 364 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைட்வேஸ் போகாமல் இந்த ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைனை அதாவது 424 உடைச்சால் 364க்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்படி வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம கொடுத்த இந்த 3 ஸ்டாக்குகளையும் நீங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கக்கூடிய முக்கியமான ஸ்டாக்குகளை நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டாக்குகள்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எப்போ பிரேக் அவுட் ஆனாலும் நீங்களும் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ஸ்டாக்கை மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், அதனால் மற்றவங்களும் பயனடைவாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்டாக்கில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.